உங்க மதத்துல, அதாவது இஸ்லாம் பாக்குற பார்வையில பெண்களோட இடம் என்ன? உங்க மதத்துல பெண்களோட இடம் என்ன? நான் ஏன் இதை கேக்குறேன்னா, எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு சின்ன வயசுல இருந்தே. நான் பார்த்த வரைக்கும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மதமும் இஸ்லாம் தான். நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தோம் இருந்தாலும் சொல்றேன், பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்களும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க தான். அதே சமயத்துல அதிக கட்டுப்பாடுகள் உள்ளவங்களும், பெண்களுக்கு அதிகமா கட்டுப்பாடுகள் விதிக்கிறதும் உங்களுடைய மதம் தான். ஸோ இது குரான்ல எழுதப்பட்டிருக்கா இல்லை நபிகள் நாயகம் சொன்னதா? இது ஒரு கன்ஃபியூஷனான பிக்சர் இருக்கு எனக்கு. அதுக்கு ஒரு விளக்கம் வேணும். சகோதரி விஜயலட்சுமி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பெண்களுக்கான இடம் என்ன இஸ்லாத்தில்? பரவலாக இப்போ கொஞ்சம் காலமாகவே ஆண் பெண் சமத்துவம் என்ற பேச்சுவார்த்தை அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் நம்முடைய தமிழ் சூழலில். எங்கே பார்த்தாலும் டிவி மீடியாக்களில் ஒரு ஆர்கியூமெண்ட் எதை எடுத்தாலும் சரி, ஆம்பளை பற்றியோ ஒரு பொம்பளையை பற்றியோ பேசி வந்துச்சுன்னா உடனே பெண் சமத்துவம், ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமத்துவம் குறித்த பேச்சுவார்த்தைகள் மேலோங்கி இருக்கிற காலகட்டம். இப்போ இந்த நேரத்தில் இஸ்லாத்துடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சமத்துவம் என்ற கொள்கை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இஸ்லாத்தின் பார்வையில் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லுகிற வாதத்தை இஸ்லாம் போலியானது, பொய்யானது என்று சொல்லுகிறது. ஆணும் பெண்ணும் சமமாக இருக்க முடியாது. ஆணுக்கு என்று ஒரு ரோல் இருக்கிறது, பெண்ணுக்கு என்று ஒரு ரோல் இருக்கிறது. சில நேரங்களில் ஆண் சமூகத்திலே முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் இருப்பான், அந்த இடத்தில் ஆணை முற்படுத்துங்கள். சில இடங்களில் பெண் முற்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் இருப்பால், அந்த இடத்தில் பெண்ணை முற்படுத்துங்கள். ரெண்டு பேரும் ஈக்குவலாம் கிடையாது. இன்னைக்கு நான் முந்தி, நாளைக்கு என் பொஞ்சாதி முந்தி. இடத்துக்கு தகுந்தாற் போன்று, தேவைக்கு தகுந்தாற் போன்றுதான் ஆணுக்கும் பெண்ணுக்குமான உரிமைகளை இஸ்லாம் வரையறுத்திருக்கிறது. ஈக்குவலா ரெண்டு பேரும் எல்லாத்திலையும் ஒன்று சொல்லவே இல்லை. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால், உழைப்பு சார்ந்த, உடல் உழைப்பு சார்ந்த காரியங்கள், குடும்பத்தை நிர்வகிப்பது, குடும்பம் தானே, கணவன் மனைவி ஆண் பெண்ணுன்னு வந்துட்டாலே ஒரு குடும்பம் ஆயிருது. குடும்ப முன்னேற்றத்தில் ஒரு ஆணுடைய பங்கு என்ன, பெண்ணுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டால், பொருளாதாரத்தை திரட்டி வருகிற பொறுப்பை ஆணுடைய கைகளில் இஸ்லாம் கொடுக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற வேறு பல வேலைகளை செய்து குடும்பத்தை அனுசரணையாக கொண்டு, ரெண்டுமே தேவை வாழ்க்கைக்கு. சம்பாத்தியம் மட்டுமே குடும்பத்தை முன்னேற்றாது, சம்பாத்தியமும் தேவை, குடும்பத்தை அனுசரித்து கொண்டு போகிற ஒரு பழக்க வழக்கமும் தேவை. அதுல சம்பாத்தியம் என்ற பொறுப்பை நீ எடுத்துக்க. ஊருக்குள்ள போய் கஷ்டப்பட்டு பல உடல் உழைப்புகளை மேற்கொண்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிற பொறுப்பு உன்னை சார்ந்தது. அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதை மேனேஜ் பண்ணி சந்தோஷமாக குடும்பத்தை வழிநடத்தி பாடம் சொல்லி அன்பு காட்டி அரவணைத்து அந்த மகிழ்ச்சியை ஊட்டுகிற பங்களிப்பை பொறுத்தவரை அது பெண்ணை சார்ந்தது. ரெண்டு பேர். அதே நேரத்தில் பெண்ணு போய் சம்பாதிக்கலாமா கூடாதான்னா சம்பாதிக்கிறது தடலாம் கிடையாது. பொறுப்பு யாருக்கு? என் மனைவிக்கு சோம் இல்லாமல் போயிடுச்சு, யார் அதுக்கு செலவு பண்ணணும்? அவளே சம்பாதிச்சு அவளுக்கு செலவு பண்ண வேண்டிய தேவை கிடையாது. செலவு பண்ணிக்கிட்டா தப்பு கிடையாது. நான் என் காசுல வைத்தியம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவ சொன்னால் அது குற்றம் இல்லை. ஆனால் நான் அதற்கு பொறுப்பு இருக்க வேண்டும். உன் முஞ்சாதி தானே, நீ தான்ப்பா பார்க்கணும். தலையில ஏன் தலையில சம்பாத்தியம் பண்ற பொறுப்பை தூக்கி கையில வச்சிருச்சு, தலையில வச்சிருச்சு. குடும்பத்தில் வேறு பல வேலைகள் இருக்குத, நீ பார்த்துக்கமா. ஏன் அப்படி பிரிக்குது? இவனுடைய ஸ்ட்ரக்சர், இவனுடைய மூளை, இவனுடைய உடல், இவனுடைய சிந்தனை இதற்கு தகுந்தாற் போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணுடைய பார்வை, பெண்ணுடைய சிந்தனை, பெண்ணுடைய நடவடிக்கை அதற்கு தகுந்தாற் போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கோமே. குடும்பத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கணும். இந்த வேலையை இப்ப சில பேர் ஊருக்குள்ள ஆண் பெண் சமத்துவம் பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள், ஏன் பொம்பளை தான் பிள்ளைய வளர்க்கணுமோ, ஆம்பளை நீ வளர்க்க மாட்டியோ, என்ன ஆதிக்கம் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்கல்ல. இந்த துணியில இந்த வேலையை ஒரு 10 நாளைக்கு டிரான்ஸ்பர் பண்ணி பார்ப்போம். குடும்பத்தில் பிள்ளை வளர்ப்பு, அவ 10 மாசம் வயிற்றுல வச்சு கஷ்டப்பட்டுட்டா, அதனால இனிமேல் கொண்டு கஷ்டத்தை நீ தான் அனுபவிக்கணும், பிள்ளைய வளர்க்குற வேலையை நீ பாரு அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு பிள்ளைய ஆம்பளை கையில கொடுங்க. புள்ள உசுரோடு இருக்கும் உலகத்தில். ஒரு நேரம் சாப்பாடு விட்ட முடியுமா? இயற்கையில் நான் சொல்றேன், அதை தாண்டி சில பேர் இருப்பாங்க. இயற்கையில் ஒரு 2 வயசு பையன், உங்க பையன் தான், உங்க ஜீனு தான், உங்க மரபணு தான், உங்களுக்கு பிறந்த புள்ள தான், உங்களுக்கு அவன் மேல பாசம்லாம் இருக்குது, அவனுக்காக வேண்டி கஷ்டப்படுறீங்க, அவனுக்காக வேண்டி இப்பவுமே பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய நேசத்திற்குரிய உங்கள் மகன் 2 வயதில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நேரம் உணவு ஊட்ட வேண்டும். உங்களால் இது போல ஒரு வாரத்திற்கு உணவு கொடுக்க முடியுமா? ஆனால் பெண்ணு சந்தோஷமா உணவு ஊட்டுவா. பாருங்க, தட்டையை தூக்கிக்கிட்டே ஒரு வாய் கொடுப்பா, அவன் சுத்த ஆரம்பிச்சிருவான், டக்க 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 வீட்டை சுத்திக்கிட்டே இருப்பான். ஆம்பளைக்கு உட்கார்ந்து வாங்குறியா இல்லையாம்மா, பின்னாடி போக முடியாது, இவன் பின்னாடியே போவான், அங்கிட்டு போவா இங்கிட்டு போவா, சுத்திக்கிட்டே இருப்பான். நிலா அங்க பாரு நிலா, ஆமா டக்குனு வாய்க்குள்ள போட்டுருவா.
இந்த யோசனை ஆம்பளைக்கு வரும். தின்னு தின்னு ஒரே அந்த வார்த்தையை மட்டுமே சொல்லுவான். சாப்பிடு சாப்பிடுறியா இல்லை, அடிச்சு விடுவோம்டா, கொண்டு விடுவோம்டா. பண்ணையில் ஓங்கி கொட்ட வேண்டியது. அவன் வீச்சு வீச்சுன்னு அழுவான். அவ்வளோ நேரம் சாப்பிடாதவன் அழுகுற நேரத்திலே சாப்பிட போகிறான். அதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டான். என்னதான் செய்யறதுன்னு தெரியலையே, முடியவே முடியாது. ஆனால் 1 மணி நேரம் சுற்றுவாங்க. இத்தனோண்டி சாப்பாடை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நிலாவை 1000 தடவை காட்டுவான். அங்கே பாரு நிலா, ஆமாம், திரும்ப அங்கே பாரு நிலா, ஆமாம். அவன் எப்போ 1000 தடவை காட்டினாலும் அவன் அதிசயமாக தான் பார்ப்பான். சின்ன பிள்ளையுடைய பார்வை அப்படித்தானே, ஒரே பொருளை திரும்ப திரும்ப காட்டுங்க, திரும்ப திரும்ப ரசித்து பார்ப்போம் பல நேரத்தில். அப்போ இந்த சாமர்த்தியம் பெண்ணுக்கு தான் இயல்பிலே இருக்கிறது, ஆணுக்கு இல்லை. ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு நோய் நொடி வந்துருச்சு எடுத்துக்கங்களேன். சாதாரணமாக ஒரு கணவருக்கு நோய் வாய்ப்பட்டார், நைட்டு முழுக்க கடுமையான காய்ச்சல், பக்கத்தில் உட்காந்து பார்த்து கொள்ள வேண்டிய நிலையில் காய்ச்சல் கடுமையாக இருக்கிறது. நான் 4 தடவை நைட்டில் எந்திரிச்சு மருந்து கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், கஞ்சி ஆக்கி கொடுக்கணும், பவுடர் கரைச்சி கொடுக்கணும், என்னெல்லாம வேலை இருக்கிறது. வேலை இருந்தால் இல்லாவிட்டாலும் கணவன் அப்படி துன்பப்படுகிற பொழுது மனைவியை பாருங்கள். பெரும்பாலான வீடுகளில் இரவு முழுக்க விழித்திருக்கிறார்கள், தலைக்கு தைலம் தடவி விடுகிறார்கள், தேவையான மாத்திரை மருந்தை எடுத்து வச்சு பக்குவமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் படுத்து கிடப்பாரு, அப்பப்போ அந்த அம்மா வரும், மருந்து கொடுக்கும், தண்ணியை கொடுக்கும், படுத்துக்குங்க, ரெஸ்ட் எடுத்துக்குங்க. அவர் குணமாய் எந்திரிச்சு வர்ற வரைக்கும் அவரை பக்கத்தில் மருந்து பார்த்து கொள்கிறாள் ஒரு பெண். அதே மாதிரி நாம நேசிக்கிற நம்ம மனைவி நம்மள மாதிரியே காய்ச்சல விழுந்துட்டா. நம்ம எத்தனை நாள் நைட்டு உட்காந்து தைலம் தடவி மாத்திரையை போட்டு 12 மணிக்கு ஒரு எடுத்து மாத்திரையை போட்டுக்க சொல்லுவோம். ரொம்ப நெருக்கமான கணவராக இருந்தா 4 தடவை போட சொல்லியிருக்காரு டாக்டர், போட்டுக்க. ஏன் நமக்கு மட்டும் போட்டுக்கன்னு சொன்னா போட தெரியாதோ? நமக்கும் தெரியும்ல, அப்ப அவ சொல்லிட்டு போலாம்ல. 4 தடவை டாக்டர் மாத்திரை திங்க சொல்லியிருக்காரு, தின்னுக்கண்டு போயிடலாம்ல. அவன் 4 தடவை வந்து எடுத்து தர்றா, நம்ம ஒரு தடவை எடுத்து கொடுத்து ஒரே எடுத்து தர முடியும், பக்கத்துல தானே இருக்கு, எடுத்து போட வாயில. எப்படி மாறி இருக்கு? நம்ம எடுத்து கொடுக்குற லெவல்ல சில குடும்பங்கள் அப்படியும் இருக்கும் விதிவிலக்கு, நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. சகோதரர் சொல்ற மாதிரி அனுபவப்பட்டிருப்பாரோ என்னமோ தெரியல, காலமெல்லாம் மாறி போச்சுங்க அப்படிங்கிறாரு. அப்ப இந்த மாதிரி நெசமா இயற்கையில இந்த அன்பு, பாசம், அரவணைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆணுக்கு சைக்காலஜிக்கலா அந்த லெவல் வந்து கம்மி, பெண்ணுக்கு அது அதிகம். அப்ப பெண்ணுக்கு அது சார்ந்த வேலையை கொடு. ஒரு குழந்தை அரவணைச்சு வளர்க்கிற, பாசத்தோடு வளர்க்கிற அந்த பணிகளை பெண்ணுக்கு கொடுத்தா நல்ல சிறப்பா செய்வா. உட்கார்ந்து பவுடர் போடுவாள், உங்களால முடியுமா? உட்கார்ந்து பவுடர் போட்டு பிள்ளை எவ்வளவு தூரம் பிள்ளைய அழகுபடுத்துவா. அவன் எத்தனை தடவை அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப முகஞ்சுளிக்காம தூக்கிட்டு போய் பிள்ளைய கழுவுறது என்ன, குளிப்பாட்டுறது என்ன. ஒரு நாளைக்கு நைட்ல 10 தடவை முழிப்பானுங்க. புள்ள பிறந்து 10 நாள் ஆயிடுச்சு, பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா என்னதுக்கு ஆகும்? 10 மணிக்கு அழுவான், எந்திரிச்சு பாப்பா. 10 மணிக்கு படுத்திருப்பா, படுத்த உடனே வீமா எதுக்கு புள்ள அழுதுன்னு தெரியலையே, தூக்கி வச்சு பிள்ளைக்கு பசிக்குது போல இருக்குது, பால் கொடுத்துட்டு தொட்டில் போடுவா. அடுத்து ஒரு 2 மணி நேரம் தான் கண்ணை பத்தி இருப்பா, அதுக்குள்ள அழுவான், எந்திரிச்சு பாப்பா என்னாச்சுன்னு தெரியலையே, சிறுநீர் கழிச்சு விட்டு நசன்னு தொட்டில எல்லாம் ஈரமா இருக்குது அப்படின்னு பிள்ளைய எடுத்து அதை கழுவி போட்டு தொட்டில சரிச்சு கிரிச்சு விட்டு மாத்தி விட்டு அடுத்து தூங்குவா. அடுத்து ஒரு 1 மணி நேரம் ஆயிருக்காது, திரும்ப அழுவேன். இப்பதானே படுத்த, என்னாச்சு, எறும்பு அடிச்சிருச்சு போல இருக்கு, கொசு கடிச்சிருச்சு போல இருக்கு, திரும்ப எந்திரிச்சு பிள்ளைய தட்டிக்கிட்டு அந்த வேலையை பார்க்கறான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குழந்தை இரவிலே விழிக்கிறான், நாம் எத்தனை முறை விழிக்கிறோம், நம்முடைய மனைவி எத்தனை முறை விழிக்கிறாள்? 2 பேருக்கும் தானே அது புள்ள, 2 பேருக்கும் தானே புள்ள. நானும் அவ கூட தான் படுத்தேன், கணவன் மனைவி 2 பேரும் படுத்திருக்கிறோம், பிள்ளை விழிக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் விதிவிலக்காக பெண்கள் தூங்கி விடுகிறார்கள். என்னைக்காவது நீங்க பாருங்க, சில நேரத்தில் புள்ள ரொம்ப அழுவான், அன்னைக்கு அவளுக்கு பகல்ல ரொம்ப டைட்டா வேலை இருந்திருக்கும், நல்லா தூங்கிடுவா. நம்ம முழிச்சிருவோம். நம்ம முழிச்சிட்டா கூட நம்ம டியூட்டி எப்படி பார்ப்போம் தெரியுமா? இத்தனை நாளும் அவ முழிச்சு பார்த்தால அசந்து தூங்குறா போல இருக்கு, நம்ம தோல்ல தட்டி கொடுத்து பால் டப்பா எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்து அதை பார்ப்பமே கிடையாது. பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்தை தட்டி எழுப்பி புள்ள அழுகுறா என்னன்னு பாரு, எவ்வளவு அழகா நம்முடைய பொறுப்பை நிறைவேற்ற பாருங்க. அதை இஸ்லாம் என்ன பார்க்குது? சில நேச்சர் இருக்கு, இயல்புன்னு சிலது இருக்கிறது. இயல்பை மாற்றிவிட முடியாது, அறிவுரைகள் வழியாக இயல்பை மாற்ற முடியாது. நடவடிக்கைகளை மாற்றலாம், செயல் திட்டங்களை மாற்றலாம். இயல்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த இயல்பு யாருக்கு எந்த இடத்தில் பயனளிக்குமோ அந்த இயல்பை அந்த இடத்திலே முன்னுரிமை கொடு. ஒரு தாய் தந்தை என்று வருகிற பொழுது, தந்தையா மகனை பொறுத்தவரை அவன் யாருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? சாதாரணமா நம்ம எல்லாரும் சொல்லுவோம், அப்பா அம்மா 2 பேருக்குமே முக்கியத்துவம் தானே, எல்லாரும் இப்படி சொல்லுவோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லாது. அப்பா அம்மா 2 பேர்ல அம்மாவுக்கு தான் முதலிடம். அப்பா அவர் 4வது இடத்துக்கு தான் வருவார். நபிகள் நாயகத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார்,
என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்கு அதிகமாக கடன்பட்டிருக்கிறேன், நன்றி கடன் யாருக்கு அதிகமாக பட்டிருக்கிறேன்? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாய். உடனே அந்த மனிதர் அடுத்து கேட்கிறார், சரி அடுத்து யாருக்கு? நபிகளார் சொல்கிறார்கள், உன் தாய். சரி அடுத்து யாரு? நபிகளார் சொல்கிறார்கள், உன் தாய். எல்லாம் புரியுதுங்க, அடுத்து யாரு? நான்காவது முறை கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தந்தை. ஆண் பெண்ணு தான். இப்ப இங்க இஸ்லாம் யாரை முன்னாடி வச்சு? பொம்பளை தான் முன்னாடி வைக்குது. அப்பா அம்மான்னு வரும்பொழுது ஒரு தாயின் தியாகத்தை தந்தை செய்வதே கிடையாது. ஒரு குழந்தையின் வளர்ப்பில், குழந்தையினுடைய முன்னேற்றத்தில் பணம் பொருளாதாரத்தில் வேணா தகப்பனாருடைய பங்களிப்பு இருக்கலாம். ஆனால் குழந்தை கருவிலிருந்து உருவாகி வளர்ந்து அவன் பெரியவனாகிற வரை தாயின் பங்களிப்பு என்ன, தந்தையின் பங்களிப்பு என்ன என்று சொன்னால் தாயின் இடத்தை தந்தை நெருங்கவே முடியாது. அவ்வளவு தியாகங்களை பிள்ளைகளுக்காக செய்திருக்கிறாள். எனவே தாய்க்கு முன்னுரிமை கொடு. இப்படி இடம் பார்த்து உரிமை கொடுக்கும். ரெண்டு பேருக்கும் சமம்னு சொல்லாது. ரெண்டு பேருக்கும் தேவையானது எடுத்துக்க. தேவையான இடத்துல முக்கியத்துவத்தை நீ எடுத்துக்க, தேவையான இடத்துல முக்கியத்துவத்தை அவனுக்கு கொடுத்துரு. ஈக்குவலா வைக்காத. பல பேர் இன்னைக்கு ஈக்குவல்னு சொல்றாங்களே, அவங்க கூட பொய் தான் சொல்றாங்க. ஈக்குவல்னு சொல்றவங்க யாராவது நிஜமாக ஈக்குவலை கொடுக்க ஆரம்பிப்பாங்களான்னு கேட்டா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆடை ஈக்குவல் எடுத்துக்குவோமே, பெண்களுக்கு கூடுதலா இஸ்லாம் ஆடை அணிய சொல்லுது. மற்ற மதங்கள் அப்படியெல்லாம் இல்லை தானே, ஏன் இப்படி தேவையில்லாம கட்டுப்பாடு விதிக்கிறீங்க, எல்லாரையும் ஆம்பளை மாதிரி வைக்க வேண்டியதானே அப்படிம்பாங்க. சரி, ஆம்பளை ட்ரெஸ்ஸை போடுற மாதிரியே பொம்பளை ட்ரெஸ்ஸை போட்டால் ஒத்துக்குவீங்களா நீங்க? சாதாரண குடும்பத்தில் ஒரு குடும்பம். இப்போ பெண்ணுரிமை இயக்கங்கள் கூட சமீபத்தில் திருச்சியில் ஒரு போராட்டம் நடத்துனாங்க. ஆபாசமாக உடையணிந்து நடக்கிற ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களில் தார் பூசி அழிக்கும் போராட்டம்னு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. ரெண்டு பேர் போஸ்டர்ல, ஒரு ஆம்பளை நிற்கிறான், ஒரு பொம்பளை நிற்கிறா. ஒரு ஆம்பளை அரை டவுசரோட நிற்கிறான், ஒரு பெண்ணு ட்ரௌசரும் போட்டிருக்கிறாள், அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட்டும் போய் ரெண்டு துணியோடு நிற்கிறாள். இந்த ரெண்டு துணியோடு நிற்கிறவளுக்கு தார் பூசி அளிக்கிறார்கள். சமத்துவம்னா என்ன? ஆம்பளை மட்டும் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான், நீ மட்டும் ஏன் ரெண்டு போட்டிருக்க, ரெண்டுல ஒன்று கிளீன்னு சொல்லணும்ல, அப்படியே சொல்கிறார்கள். அப்போ அவங்களே புரியுது, சமத்துவம் கிடையாது. உடல் கூறு ரீதியாக ஆணுடைய உடல் வேறு, பெண்ணுடைய உடல் வேறு. இது கவர்ச்சி பொருள் அல்ல, இது பண்டம் அல்ல. அப்படித்தான் ஆண்கள் பார்ப்பார்கள். அப்படியானால் அதை அவளுக்கு கண்ணியத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் ஆணை விட அதிகமாக அவள் உடலை மறைக்க வேண்டும் என்று சொல்லி சமூகம் விரும்புகிறது, பொது அறிவு விரும்புகிறது, நன்மையை விரும்புகிற, சீர்திருத்தத்தை விரும்புகிற, ஒழுக்கத்தை விரும்புகிற அத்தனை பேரும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு யாரெல்லாம் பெண்ணுரிமை பேசுகிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் கூட இதைத்தான் ஃபாலோ பண்றாங்க. வீட்டுக்கு பெண்ணுரிமை பேசுற ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு ஆம்பளை பையன், ஒரு பொம்பளை பிள்ளை. பையனுக்கு வயசு 18, பொண்ணுக்கு வயசு 19 20. இது மாதிரி ஒரு ஏஜில் ஆம்பளை ரெண்டு பிள்ளைங்க இருக்குது. ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்தவொடனே பையன் என்ன பண்ணுவான்? நேராக வருவான், சட்டையை கழட்டுவான், பேண்டை கழட்டுவான், ஒரு 2000 அப்படியே வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு வருவான். இதே வேலையை அந்த 20 வயது நிறைந்த பெண் செய்வதற்கு அந்த குடும்பம் அனுமதிக்குமா? நானும் அவனை மாதிரி தானே, நானும் ட்ரௌசரை போட்டு வருவேன்னு எந்த பெண்ணாவது வருகிறாளா? அப்படி வருவேன் என்று சொன்னால் எந்த பெற்றோராவது சம்மதிப்பார்களா? அவ சமத்துவம் என்ற பேச்சு பொய் தானே, சமத்துவம் கிடையாது. சில நேரங்களில் உனக்கு உரிமை நீ எடுத்துக்க, சில நேரங்களில் உனக்கு உரிமை நீ எடுத்துக்க. எனவே இஸ்லாத்தின் பார்வையில் சமத்துவத்தை அளித்துவிட்டு உரிமைகளை தேவைப்படுகிற மனிதர்களுக்கு தேவைப்படுகிற இடத்தில் வழங்குகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் கட்டுப்பாடுகளாக எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள். பல பேர் தப்பா சொல்லி புரிய வச்சுட்டாங்க. அடக்குறாங்கன்னு சொன்ன உடனே ஏதோ அடக்குறாங்க போல இருக்கு. என்னத்தை ட்ரெஸ்ஸை போட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் மூடிட்டா உடனே அடக்குமுறையா தான் பெருசா நினைக்கிறாங்க. என்னப்பா இது, மற்றவங்கள மாதிரி ஒரு சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்க வேண்டியதானே, சாதாரணமா மற்ற பெண்களை மாதிரி ட்ரெஸ் அணிய வேண்டியதானே, ஏன் இப்படி போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு பொம்பளைங்களை அடக்கிறீங்க? இதுல என்ன அடக்கம் வந்து விட்டது? இதுல என்ன அவர்களை நாங்கள் அடக்கி விட்டதாக நீங்க நினைக்கிறீர்கள்? ஒன்னும் நினைக்க முடியாது. ஒண்ணுமே கிடையாது. ட்ரெஸ் ஆம்பளையே வந்து அவருடைய உடல் ஈர்க்கிறது, எனவே மூடிக்கமா, அதான் பாதுகாப்புன்னு சொன்னோம். இதுல என்ன தப்பு? இதுல ஒரு தப்பும் கிடையாத. இப்படி ஆடை போட்டதுனால அவருடைய முன்னேற்றம் தடைபட்டு விட்டதா? அல்லது அப்படி ஒரு வாதம் இருந்தாலும் சரிங்களாம். ட்ரெஸ் போட்டதுனால தானே அவ முன்னேற முடியல, அவ தலையில துணி போட்டதுனால தானே அவ கலெக்டர் ஆக முடியல, அவ உடம்பு பூரா மறைச்சதுனால தானே அவ டாக்டர் ஆக முடியல, அப்படி சொல்ல முடியுமா? ஒன்றும் கிடையாது. நம்ம நாட்டில் வந்து எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள். மன்மோகன் சிங் இருந்தார். மன்மோகன் சிங்குடைய ஆடை என்ன? இந்தியாவுக்கே பிரதமராக இருந்தார். பர்தான்னு சொல்றதா இருந்தா உலகத்தில் நம்பர் 1 பர்தா போட்டவர் மன்மோகன் சிங் தான். பெண்கள் என்ன, பெண்கள் பெருசா பர்தா போட்டுக்கிறாங்க, நீட்டா கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ஜம்முன்னு மறைச்சிருக்கிறார்.
தலையை கூட அப்படி தலைப்பா கட்டி சூப்பரா பறைச்சிட்டாரு. நாட்டுக்கு பிரதமராகவே வந்து விட்டார். என்ன முன்னேற்றத்திற்கு தடை வந்தது? இப்ப நரேந்திர மோடி இருக்கிறார். மோடி தலையில ஒரு தொப்பியை தூக்கி வச்சா சூப்பர் பர்தா, அவ்வளவுதான். பர்தானா கருப்பு கலரில் அணிகிற ஒரு ஆடைக்கு பெயர் பர்தா அல்ல. உடலை, முகத்தை, முன் கையை தவிர மற்ற பாகங்களை மறைக்கின்ற ஆடைக்கு பெயர் பர்தா. மோடி கூட பல நேரங்கள் அன்னைக்கு எங்கேயோ நாகாலாந்து போயிருக்கும்போது பெரிய தொப்பியை தலையில மாட்டி விட்டாங்க. அப்போ அவர் பர்தால தான் இருக்கிறார். மேல இருந்து கீழே வரைக்கும் கவர் பண்ணி இருக்கிறாரு. முகம் தெரியுது, முன் கை தெரியுது, தலை கூட மறைஞ்சிருக்குது, பர்தாவோடு இருக்கிறார். நாட்டுக்கு பிரதமராகவே இருக்கிறார். என்ன தடை வந்தது? இதுக்கு முன்னாடி நம்முடைய ஜனாதிபதி இருந்தாங்க, பிரதீபா பாட்டீல். சேலை தான் அணிந்திருப்பார்கள், ஆனாலும் சேலையில் கூட பர்தாவை கடைபிடிப்பார்கள். பல நேரங்களில் அவங்க தலையில முக்காடோடு வருவார்கள். இடுப்பு தெரிகிற மாதிரி சட்டை இருக்காது, அவங்களுடைய சட்டை இடுப்புக்கு அளவுக்கு கீழே இறங்கி இருக்கும். கைகள் கூட பல நேரங்களில் முழுக்கை சட்டையை போட்டு வருவாங்க பிரதீபா பாட்டீல். அவங்களுடைய ஜனாதிபதியாகவே இருந்திருக்கிறாங்களே, என்ன தடை வந்துச்சு? ஆடை போட்டதுனால பெண்களை அடக்கிட்டதாக நினைக்கிறாங்க. அடக்கல, அது அவங்களுக்கான பல நேரங்களில் சேஃப்டி. எல்லா நேரத்திலையும் ஆம்பளை நல்லவனா இருக்கிறது இல்லை. ஆம்பளுடைய உணர்ச்சி பல நேரங்களில் அவனை தப்பு செய்ய தூண்டிருச்சு. கடைசியில் பாதிக்கப்படுறது பெண்ணா இருப்பா. ஏன் தேவையில்லாம மாட்டிக்கிட்டு முழிக்கணும்? உலகத்தில் எல்லாம் யோக்கியனாவா இருக்கிறாங்க. வேண்டாம், இந்த சமூகத்தில் இப்படி இருக்கக்கூடாது. திருடர்களா ஒரு ஏழையில இருக்கிறாங்கன்னு தெரியுது. அங்க கொண்டு போய் கையில வச்சிருக்கிற 50,000 ரூபாய் வெளியின்னு எடுத்தபடி எண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்ப ஏன்டா என்ற, ஏன் இஷ்டம், ஏன் ரூபா, நான் எண்ணுவேன், எண்ணாம என்னவும் செய்வேன். உனக்கு என்னன்னா திருடிட்டு போன பிறகு அதே சொல்லு. அதே தான் இங்கேயும். ஏன் உடம்பு, ஏன் கை, ஏன் காலு நான் திறந்து போட்டு நடப்பேன்னா அதுக்கு பிறகு ஏதாவது பாதிக்கப்பட்ட பிறகு அதை சொல்லு. இந்த மாதிரி ஆண்கள் இருக்கும் பொழுது ஒரு சேஃப்டிக்கு சில வேலைகளை செஞ்சு வைக்குது. அது அவர்கள் மீது கொண்டிருக்கிற அக்கறை தானே தவிர ஒரு கட்டத்தில் கூட இஸ்லாத்தில் பெண்களுக்குரிய கல்வி, இஸ்லாத்தில் திருமண உரிமை, இஸ்லாத்தில் திருமணத்தை ரத்து செய்கிற உரிமை, இஸ்லாத்தில் குடும்ப வாழ்க்கையில் உரிமை என்று சொல்லி உரிமைகள் சார்ந்து ஒவ்வொன்றாக பட்டியலிட்டால் எல்லா உரிமைகளையும் குறைவர சொத்துரிமை உட்பட அனைத்து உரிமைகளையும் பெண்களுக்கு வழங்க வேண்டிய விதத்தில் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. ஆனால் அது அறியாத காரணத்தினால் பல பேர் மேலோட்டமாக பார்த்துவிட்டு விமர்சிக்கிறார்கள். அது விமர்சனத்திற்குரிய செய்திகளாக அதில் எந்த விஷயங்களும் இல்லை.